அதுதான் எழுப்புதல் செய்ய போகிற காரியம். இப்பொழுதே அந்த மாதிரி தீவிரவாத அமைப்பில் இருக்கிற பலர் இயேசுவுக்கு ஊழியக்காரிகளாய் எழும்ப ஆரம்பித்து விட்டார்கள். இந்த எழுப்புதல் அதைத்தான் இந்தியாவிலே செய்ய போகிறது. முழு இந்தியாவிலும் தேவனுடைய ராஜ்யம் வரும். நாம் முழுமையாக ஒன்றாக இணைந்து நின்று ஜெபித்து சுவிசேஷத்தை அறிவித்து இந்த தேசத்தை ஆண்டவருக்கு அர்ப்பணிப்பதற்காகத்தான் கர்த்தர் நம்மை ஒன்றாக இணைத்திருக்கிறார். அதை நிறைவேற்றுகிற வேளை வந்துவிட்டது. இதற்கு இந்த காரியத்தை செய்வதற்கு தேவன் சில மனிதர்களை பயன்படுத்துவார். அதன்படி தான் அருமையான ஐயா அருட்பணிக்கு பெனடிக்ட் பர்னபாஸ் ஐயா அவர்களையும், மேதக ஆயர் லாரன்ஸ் பையஸ் ஐயா அவர்களையும், அருமையான சகோதரர் பிரான்சிஸ், இன்னும் பின்னணியில் நின்று உழைக்கிற சிலரை ஏவி எழுப்பி இந்த மாபெரும் திட்டத்தை கர்த்தர் நிறைவேற்றி இருக்கிறார். நாம் கிறிஸ்துவுக்குள்ளே ஒன்றாய் இருக்கிறோம். ஒரே ரட்சகரை விசுவாசிக்கிறோம். ஒரே இரத்தத்தினாலே கழுவப்பட்டோம். ஒரே ஆவியினாலே நிரப்பப்பட்டோம். ஒரே ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் இந்தியாவிலே கட்டப்பட உழைக்க ஒருமனப்பட்டு நிற்கிறோம். நாம் ஒருமனப்பட்டு இணைந்து நின்றாலே தேவன் அங்கே பெரிய வெற்றியை நமக்காக வைத்திருக்கிறார். அதனால பாடுகள், உபத்திரவுகள், நெருக்கங்களுக்கு என்று பயப்படாதபடி நாம் தொடர்ந்து முன்னேறி செல்ல கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவாராக. ஆமென். ஆலோசனை கூட்டம் நடத்தும் பொழுது அழகாக சொன்னார். 1962 செகண்ட் வேட்டிகன் கவுன்சில், அவர்களுக்கு ஆண்டவர் சுகமளிக்கும் வல்லமையை கொடுத்திருந்தார். போப் செயின்ட் ஜான் 23. அதோடு கூட ஒரு நாள் ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு ரெவலேஷன் கொடுத்தார். நீங்கள் விக்கிபீடியா இதெல்லாம் படிக்கும் பொழுது அதில் பார்ப்பீர்கள். அவசரமாக ஒரு வேட்டிகன் கவுன்சிலை அவர் திட்டமிட்டு எல்லாரையும் அழைத்தார். மிகவும் அவசரமாக அழைத்தார். அப்பொழுது அவர் சொன்னார், நான் பரிசுத்த ஆவியானவரை குறித்த ரெவலேஷனை பெற்றுக்கொண்டேன். இதை வேட்டிகன் மூலமாக நான் பதிவு செய்து அதை சபைக்கு கொண்டு வர வேண்டும். அதற்கு இந்த வேட்டிகனை கூட்டட்டும் என்றார். ஆனால் அதற்கு முந்தின நாள் இரவு அவருக்கு தூக்கமே வரவில்லை. நாளைக்கு வேட்டிகன் கவுன்சிலில் இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்த ரெவலேஷனை, வெளிப்பாடை கார்டினல்ஸ் அக்செப்ட் பண்ணாம போயிட்டா என்ன ஆகிறது என்று கலங்கினார். தூக்கமே இல்லை. மேலேயும் கீழையும் நடந்தார். அப்பொழுது ஒரு குரல் ஒலித்தது, லிட்டில் ஜான் கோ டு ஸ்லீப், லிட்டில் ஜான் கோ டு ஸ்லீப். அவருக்கு என்ன, நான் உலகத்திற்கே தகப்பன், நான் தான் போப் ஆண்டவர், நான் தான் ஹோலி ஃபாதர், என்னை யார் லிட்டில் ஜான் என்று கூப்பிடுவது என்று சற்று அவருக்கு கோபமாக இருந்தது. மீண்டும் குரல் ஒலித்தது, லிட்டில் ஜான் கோ டு ஸ்லீப். அப்பொழுதுதான் அவர் உணர்ந்தார், இது வேறு யாரும் அல்ல, இந்த வெளிப்பாடை கொடுத்த என் அருள்நாதர் இயேசு, பரிசுத்த ஆவியானவர் என்னோடு இருக்கிறார், என்னோடு இருக்கிறார். நான் போய் அவர் சொன்னதை செய்வேன். அவர் கார்டினல் இருதயத்திலே பேசுவார் என்றார். காலை நன்றாக தூங்கிவிட்டு போய் ஆண்டவருடைய வார்த்தையை சொன்னார். Let the windows of the church be open. Let the Spirit flow. Let the Spirit flow. அன்றிலிருந்து பரிசுத்த ஆவியானவர் கத்தோலிக்க திருச்சபை மூலமாக உலகிற்கே வரும்படியான ரகசியத்தை, வெளிப்பாடை கர்த்தர் கொண்டு வந்தார். இன்று அத்தனை சபையும் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை பெறும்படி செய்தார். அதோடு கூட எக்குமெனிக்கல் கூடுகையையும் அவர் கொண்டு வந்தார். இன்று அதை நினைவு கூர்ந்து நாம் அதை தொடரப் போகிறோம். இன்று கூட நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இந்த தேசத்தை அவருடைய பிள்ளைகளாக எல்லாரையும் மறுரூபப்படுத்தும்படியான ரெவலேஷனை கொடுக்கிறார். இதை எப்படி செய்வது, எப்படி அவர்களுக்காக அவர் ஜெபித்ததை நினைத்து இவர்கள் எல்லாரும் ஒன்றாக இருக்க வேண்டும் சுவாமி. அதே ஜெபத்தை இன்று ஆண்டவர் கேட்டு நம்ம எல்லாம் ஒன்றாக இணைத்திருக்கிறார். இது ஒரு மாபெரும் மகிமைக்குரிய ஒரு நேரம், மகிமைக்குரிய ஒரு காலம். 'அதற்காக மனதார ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். '
அருமை தேவனுடைய மனுஷர் மோகன் சி லாசரஸ் அவர்கள் சொன்னது போல புனித தோமையர் ரத்தம் சிந்தின இதே இடத்திலே நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்திருப்பது ஆண்டவருடைய தீர்மானம், மிகப்பெரிய பாக்கியம். ஆகவே இன்று முதல் நிறைவான பலனை ஆண்டவர் ஒவ்வொருடைய சேவைக்கும் கொடுக்க போகிறார். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். இங்கு இருக்கும் ஒவ்வொருவரும் உழைத்திருக்கிறார்கள். அதன் பலனை நாம் அனுபவிக்க போகிறோம். பல வருடங்களுக்கு முன்பதாக என்னுடைய தந்தை ஆண்டவரிடம் போன பிறகு முதல் கூட்டம் நாக்பூரிலே நடைபெற்றது. அப்பொழுது அந்த கூட்டத்திலே நான் எழுந்து நின்ற பொழுது ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அங்கே இருந்தார்கள். போலீஸ் தலைவர்கள் இருந்தார்கள், போலீஸ் கேமராஸ் இருந்தது. மேடைக்கு போய் பேச நான் போய்கொண்டிருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் என்னோடு பேசினார். அவர் சொன்னார், என் மகனே, இது உன்னுடைய மேடை அல்ல, பால் தினகரனுடைய மேடை அல்ல. இந்த மேடை இரத்த சாட்சிகளுடைய இரத்தத்தினால் கட்டப்பட்டிருக்கிறது. இந்த வட்டாரத்திலே எத்தனையோ பேர் தங்களுடைய இரத்தத்தை எனக்காக சிந்தியிருக்கிறார்கள். அவர்களுடைய இரத்தம் சிந்தப்பட்டது, குடும்பம் அழிக்கப்பட்டது, வீடுகள் அழிக்கப்பட்டது. ஆனாலும் அவர்கள் நிமித்தம் சுவிசேஷம் பெருகும்படியாக நான் அவர்களை ஆசீர்வதித்து இன்று அது நிமித்தம் இத்தனை பேர் சுவிசேஷத்தை கேட்கும்படியாக வரும்படியாக நான் தீர்மானம் பண்ணியிருக்கிறேன். ஆகவே அதற்காக எனக்கு நன்றி சொல்லு என்று சொன்னார். ஆகவே வட இந்தியாவிலே ஒவ்வொரு இடத்திலும் இயேசு அழைக்கிறார். கூட்டங்களை நடத்தும் பொழுது திரள் கூட்டமான ஜனங்கள் வருவார்கள். அத்தனை பேரையும் எழும்பி நின்று இந்த இரத்த சாட்சிகளுக்காக, சிந்தப்பட்ட இரத்தத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லும்படியாக நான் சொல்லுவேன். அதன் பிறகுதான் தேசம் is called as Synod of 318. Synod of 318 என்று இந்த கவுன்சில் அழைக்கப்பட்டது. 318 அருட்தந்தையர்கள், பேராயர்கள் எல்லாம் கலந்து கொண்டார்கள். இந்த பேராயர்கள், அருட்தந்தையர்கள் கலந்து கொண்டு இந்த பெரிய ஒரு நிசையா விசுவாச அறிக்கையை நமக்கு கொடுத்தார்கள். அதிலே ஏறக்குறைய 30 விழுக்காடு அருட்தந்தையர்களும் பேராயர்களுக்கும் கண்கள் பிடுங்கப்பட்டிருந்தது, கால்கள் வெட்டப்பட்டிருந்தது, கைகள் வெட்டப்பட்டிருந்தது. ஏனென்றால் இவர்கள் எல்லாம் இயேசுவே என்று சொன்னதனால. நீங்க இந்த விசுவாசத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு சபையிலும் நம்ம சொல்றோம், அது எப்படி வந்தது என்பதற்காக நான் சொல்லுகிறேன். இப்படி அனைவரும் கிறிஸ்துவுக்காக, ஆண்டவருக்காக தங்களுடைய உறுப்புகளை எல்லாம் இழந்து திருச்சபையுடைய ஒருங்கிணைப்பிற்காக, ஒருமைப்பாட்டிற்காக, எல்லோரும் ஒன்றாக வாழ வேண்டும் என்பதற்காக அந்த பெரிய மாமன்றத்திலே கலந்து கொண்டு நமக்கு our forefathers and foremothers have given this faith. இன்னத்திலே ஏரியனிசம் என்கின்ற சொல்லப்படுகிற ஏரியசுடைய பிரிவினை வாதங்களை எதிர்த்து ஒரு எக்யூமெனிக்கல் கவுன்சில் உருவாக்கி அதன் வழியாக நான் நம்புகிறேன் என்ற ஒரு பெரிய ஒரு விசுவாச அறிக்கையை கிறிஸ்தவ சமூகத்திற்கு கொடுத்தவர் கான்ஸ்டன்டைன். கொடுக்கப்பட்டது அந்த எக்யூமெனிக்கல் ஃபர்ஸ்ட் கவுன்சில் 325 AD. அதிலே அத்தனேசியஸ் அவர்கள் ஏரியஸ் என்கின்றவருக்கு எதிராக தைரியமாக பேசினார்கள். கிறிஸ்துவானவர் கடவுளுடைய குமாரன். ஏரியஸ் சொல்லுகிறார், இல்லை இல்லை, அவர் கடவுளுடைய குமாரன் அல்ல, கடவுளே கிடையாது. விவாதங்கள் கிறிஸ்டியானிட்டி yesterday, today and tomorrow. இந்த உச்சி மாநாட்டிலே சிந்தித்த செம்பொருளானது நேற்றைய நிகழ்வுகளை அல்ல, நேற்றைய நிகழ்வுகளிலிருந்து இன்றைய
கிறிஸ்தவத்திற்கான பற்றுறுதிக்கான ஒரு வலிமையையும் வரக்கூடிய ஆண்டிற்கான ஒரு புதிய நம்பிக்கையையும் தரக்கூடிய ஒரு மாநாடாக நான் கருதுகின்றேன். காலையிலே வாலிபர்கள் இளைஞர்களுக்கான தலைமை உரை ஆற்றுகின்ற பொழுதும் சொன்னேன், எங்களுடைய தென்னிந்திய திருச்சபை மாமன்றம், எங்களுடைய பிரதம பேராயர் மோஸ்ட் ரெவரண்ட் டாக்டர் ரூபன் மார்க் அவர்கள் தலைமையிலும், எங்களுடைய பொது காரியதரிசி அட்வொகேட் பெர்னாண்டஸ் ரத்தினராஜா அவர்கள் தலைமையிலும் நாங்கள் இந்த நிசையா விசுவாச பிரமாணம் எழுதப்பட்ட இடத்திற்கு சென்றிருந்தோம். ஐஸ்னிக், டர்க்கி. அங்கு சென்ற பொழுது எங்களுக்கெல்லாம் ஒரு உணர்ச்சி வசப்பட்டு பல பேர் கண் கலங்கினோம். 1700 ஆண்டுகள் இந்த பற்றுறுதியின் பயணம், இந்த பற்றுறுதியை உருவாக்கி திருச்சபைகளுக்கு மத்தியிலே ஒருமைப்பாட்டையும் ஒருங்கிணைப்பையும் கொண்டு வர வேண்டும் என்கின்ற எம்பரர் கான்ஸ்டன்டினுக்கு இருந்த நல் எதிர்நோக்கு, அவர்கள் இந்த எக்யூமெனிக்கல் சமிட், ஃபர்ஸ்ட் எக்யூமெனிக்கல் மீட், அதை 325 அந்த இடத்திலே கூட்டி பிளவுபட்டிருந்த திருச்சபையை தெரிந்து 2002 ஆண்டு தமிழ்நாட்டிலே அப்போது இருந்த முதல்வர் கட்டாய மதமாற்ற சட்டத்தை கொண்டு வந்த போதுதான் எல்லா சபைகளும் ஒன்றாக இணைந்தோம். அதற்கு பிறகு பெரிய அளவிலே நாம் ஒன்றாக வந்ததாக எனக்கு தெரியவில்லை. ஆகவே அனைவரையும் ஒன்றாக கூட்டி சேர்க்க வேண்டும். நைசியா திருச்சங்கம் ஒரு மைல்கல், அதனுடைய ஆண்டு விழாவை கொண்டாட வேண்டும் என்பதற்காக தான் நாம் ஒன்றிணைகிறோம். இது ஒரு தொடக்கம். தொடர்ந்து நம்முடைய உறவுகள் பலப்படுத்தப்பட வேண்டும். உறவுகள், நம்முடைய கோட்பாடுகள் வித்தியாசமாக இருக்கலாம். கத்தோலிக்க திரு அவைக்கு சில கோட்பாடுகள் உண்டு, மற்ற சபைகளுக்கு வேறு கோட்பாடுகள் உண்டு. அது நமக்கு முக்கியமல்ல. நாம் அனைவரும் இயேசுவின் திருநாமத்தின் முன்னிலையில் ஒன்றாக கூடுகிறோம். அனைவருக்கும் இயேசு பொதுவானவர், மீட்பர். ஆகவே இயேசுவை மீட்பராக இரட்சகராக ஏற்றுக்கொள்பவர்கள் அனைவரும் அழைக்கப்பட்டவர்கள், ஒன்றாக கூடுகிறோம். ஆகவே நாம் உறவை வளப்படுத்தி உறுதிப்படுத்தி மேலும் இது போல பல கூட்டங்களை நாம் நடத்த வேண்டும் என்பதற்காக தான் இதை ஒரு முதல் படியாக நாங்கள் பார்க்கிறோம். தொடக்கம் முதல் நானும் அருட்தந்தை பெனடிக்ட் பார்னபாஸும் இதை திட்டமிட்டோம். இது எப்படி உதயமானது என்றால், இது 2025 ஆண்டு, அதாவது காலை வராதவர்களுக்கு இது புதிய செய்தியாக இருக்கலாம். 325 ஆண்டு, 4ஆம் நூற்றாண்டிலே நீசியாவில் நடந்த சங்கம், திருச்சங்கத்திலே இயேசுவுடைய தெய்வத்தன்மை மனிதத்தன்மை அறுதியிட்டு கூறப்பட்டது, தெளிவாக கூறப்பட்டது. அப்போது இருந்த தப்பறையான கொள்கைக்கு எதிராக அந்த திருச்சங்கத்தின் 1700ஆம் ஆண்டு நினைவு விழாவை கொண்டாட வேண்டும் என்பதற்காக தான் இது முதலில் நோக்கத்தோடு இந்த நாள் முழுவதும் நடந்த நிகழ்வுகள், இந்த உச்சி மாநாடு நடத்தப்படுகிறது. இரண்டாம் நிலையிலே இன்னும் சில ஆண்டுகளில், அதாவது 2033 இயேசு கிறிஸ்துவுடைய இறப்பு உயிர்ப்பு உடைய 2000 ஆண்டு நினைவை நாம் கொண்டாடுவோம். அதற்கு தயாரிப்பாக இந்த மாநாடு அமைய வேண்டும் என்றுதான் நாங்கள் இதை ஏற்பாடு செய்தோம். ஆகவே இதனுடைய முக்கிய நோக்கம், நாட்டில் கிறிஸ்துவர்களுக்கு எதிராக நடக்கின்ற சம்பவங்கள் நமக்கு தெரியும். எத்தனையோ சம்பவங்கள் கடந்த 10-12 ஆண்டுகளாக நடந்து கொண்டே இருக்கின்றன. அவை குறைவதாகவும் தெரியவில்லை. அதற்கு அதை நாம் உட்பொருளாக எடுத்துக்கொள்ளப் போவதில்லை. நம்முடைய கிறிஸ்தவர்கள் மத்தியிலே
உறவை வளர்க்க வேண்டும்.